வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம ஒரு டிராவல் வீடியோ தான் பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் சம்மர் வெக்கேஷனுக்கு நாங்க போன இடம் தாங்க இது. சரினான இந்த ரோட்ஸ் வழியா நாங்க போன இடம் தான் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். கோயம்புத்தூர்ல இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 82 கிலோமீட்டர்ஸ், ஒரு 2 to 2.5 hours டிரைவ் வரும். நாங்க கோயம்புத்தூர்ல இருந்து டிரைவ்ல தான் போயிருந்தோம். டாப் ஸ்லிப்ல இருந்து 5 கிலோமீட்டர் தான், பொள்ளாச்சியில இருந்து 40 கிலோமீட்டர், பாலக்காடுல இருந்து 80 கிலோமீட்டர். எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இது பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல வரும், அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டர். ஒரு 8 to 10 இயர்ஸ் முன்னாடியே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் அங்கே போயிட்டு வந்துட்டு சூப்பர்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கே போகவே டைம் இல்லாமல் இருந்தது. பட் ஃபைனலி நாங்களும் அங்கே போயிருந்தோங்க. அமேசிங்கான பிளேஸுங்க இது. என்னதான் வீடியோவில் காமிச்சாலுமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது தான் நிஜம். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு அளவே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஃபுட்லேருந்து சஃபாரிலேருந்து அந்த டிரைவ் ரூட் எல்லாமே சூப்பராக இருக்கும். அந்த மலை ஏறும் போதே நாங்கள் வழியிலேயே யானை கூட்டம் பார்த்தோம். கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. டாப் ஸ்லிப்லேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா பார்டர் வரும். உள்ள நுழைஞ்ச உடனே பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வோட போர்டு வரும். அன்னப்பாடிங்கிற இடத்துல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கு. டிக்கெட் புக்கிங்லாம் அங்கே பண்ணிக்கலாம். பட் அங்கே போறீங்கன்னா முன்னாடியே நீங்கள் ரிசர்வ் பண்ணிட்டு போகணும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அங்கே ரூம்ஸ் கிடைக்காது. ரொம்ப லிமிட்டடான ரூம்ஸ்னால அஹெடாவே www.parambiculam.org புக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அம்மா அப்பா கூட போனதுனால கொஞ்சம் செக் போஸ்ட் பக்கத்தில் ஸ்டே பண்ணால் சேஃபாக இருக்குங்கிறதுனால டென்டட் ஸ்டே தான் நாங்கள் ஆப்ட் பண்ணியிருந்தோம். டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செக் போஸ்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நீங்கள் ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க. சுற்றி உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங் இருக்குது, அனிமல்ஸ் எல்லாம் அங்கே வராமல் இருக்கிறதுக்காக. ஒரு மரத்து பேரில் டிஃப்ரெண்ட் டென்ட்ஸ் இருக்கும். ஸ்டே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா டே டைம் ஜங்கிள் சஃபாரி இருக்குது, அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபாரஸ்ட்க்கு நடுவில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஹனிகோம் ட்ரை பண்ணி பாருங்க. ஐலாண்டில் ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பெருவாரி ஐலாண்ட் நெஸ்ட், அப்புறம் வெட்டிக்குணம் ஐலாண்ட் நெஸ்ட் இருக்குது. ஐலாண்ட் நெஸ்ட்டில் ஸ்டே பண்ணும்போது உங்கள் கூட ரேஞ்சர்ஸ் வருவாங்க. குக்கிங்கான ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே அவங்க உங்களுக்கு குக் பண்ணி தருவாங்க. பெரிய குரூப்பாக போனீங்கன்னா நீங்கள் ஐலாண்ட் நெஸ்ட் ட்ரை பண்ணலாம். இப்போ நீங்கள் சிங்கிளாக போகிறீங்க, ஃபோட்டோகிராஃபிக்காக போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட போகிறீங்கன்னா டென்டட் ரூஸ் ட்ரை பண்ணலாம். அது உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு ட்ரீ டாப் ஹவுசஸ்மே இருக்குது, அது ஃபாரஸ்ட்க்கு நடுவில் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்லேருந்து உள்ளே போகிறீங்க இந்த ஸ்டே ஏரியாக்குன்னா உங்கள் காரில் ஒரு ரேஞ்சர் உங்கள் கூட வருவாங்க, சேஃப்டிக்காக தான். வந்த உடனே டென்ட்குள்ளே செக்இன் பண்ணிவிட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட போயிட்டோம். 12 o'clock மாதிரி நீங்கள் செக்இன் பண்ணலாம். உங்களுக்கு இந்த பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச், ஒரு டின்னர், ஒரு பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அது கூடவே டைகர் ரிசர்வ் ராஃப்டிங்லாமும் பேக்கேஜ்லேயே வந்துடும். லாஸ்ட் ஃபாரஸ்ட் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா 2 o'clock எடுப்பாங்க. சஃபாரி பஸ்ஸில் ஒரு 4 hours நம்மளை ஜங்கிள்குள்ளே கூட்டிகிட்டு போவாங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே போனோடனே உங்களுக்கு அந்த ட்ரீ டாப் ஹவுசஸில் தங்கியிருக்கிறவங்களும் பஸ்ஸில் ஏறிப்பாங்க. சஃபாரி பஸ் ஃபர்ஸ்ட் ஹால் பண்ண இடம் தான் துணக்கடவு டேம். ஸோ இறங்கி ஒரு 2 to 5 minutes நீங்கள் அப்படியே டேமை சுற்றி பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வரலாம். இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீனிக்காக இருக்கும், மலை தண்ணி எல்லாமே இருக்கும். ஃபாரஸ்ட்குள்ளே போகிற வழியில் நீங்கள் அனிமல்ஸ் ஏதாவது இருக்கான்னு தேடிட்டே வரணும். இந்த பேக்கேஜோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டே டைம் வியூவும் பார்க்கலாம், நைட் டைம்லையும் அனிமல்ஸ்லாம் தேடலாம். டேவோட நைட்டில் தாங்க நிறைய அனிமல்ஸ் வெளியில் வரும். இந்த ட்ரிப்பில் நாங்கள் அதிகமாக பார்த்தது எலிஃபேண்ட்ஸ் தான். சிங்கிள் ஃபேமிலின்னு விதவிதமாக வந்தது. ஃபர்ஸ்ட் பார்த்த அனிமல் எலிஃபேண்ட்டுங்கிறதுனால அந்த ஃபுல் சஃபாரி ஜீப்மே ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எக்ஸைட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு சத்தம் போடாமல் உட்காந்து நம்ம பார்த்தோன்னா அனிமல்ஸ் பயப்படாமல் அங்கே இங்கே போயிட்டு வந்துட்டு இருக்கோம். அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணலன்னா கட்டாயம் அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படியே நகர்ந்து போய் அடுத்ததான் நாங்கள் ஸ்டாப் பண்ண இடம் தாங்க கன்னிமாரா டீக். இந்த தேக்கு மரம் பார்த்தீங்கன்னா மகாவிருக்ஷ புரஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து. இந்த ட்ரீ ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் நேச்சுரல் டீக் ட்ரீ. ஒரு சமயத்துல லோக்கல் ட்ரைபல் மக்கள் இந்த ட்ரீயை கட் பண்ண ட்ரை பண்ணாங்க. கட் பண்ணும்போது அதுலேருந்து பிளட் வந்ததா சொல்றாங்க. அதனால தான் இந்த மரத்துக்கு கன்னி மரம்னு பேர் வச்சிருக்காங்க. எங்களோட அடுத்த ஸ்டாப் பார்த்தீங்கன்னா டேம் வியூ பாயிண்ட். ஜஸ்ட் ஒரு எலிவேட்டட் லெவல்லேருந்து நீங்கள் ஃபாரஸ்ட் டேமை வியூ பண்ணலாம். இதுவுமே ஒரு சீனிக்கான பிளேஸ் தான். இப்படியே டோரால சொல்ற மாதிரி காடு, மலை, தாத்தாவோட வீடு அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்கறதுக்கு. அடுத்ததான் நாங்கள் ஸ்பாட் பண்ண அனிமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் டியர், அதுக்கப்புறமா ஸ்பாட்டட் டியர். ரெண்டுமே பார்க்கறதுக்கு ரொம்பவே வேற வேற மாதிரி இருந்தது. அங்கே நாங்கள் டியர் அதிசயமாக பார்த்தோம். கடைசியில் பார்த்தா எங்கள் டென்ட்டுக்கு வெளியிலவே பெரிய கேங்கா டியர் உட்காந்துட்டு இருந்தது, அதுவும் என்டையர் நைட் ஃபுல்லாக. வியூ பாயிண்ட்லேருந்து நேராக ஈகோ ஷாப்பில் ஒரு ஸ்டாப். அங்கே நீங்கள் ஈகோ ஷாப்பில் ஏதாவது ஷாப் பண்ணுறதுனா ஷாப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அங்கே கெஃபே இருக்குது. உங்களுக்கு பேக்கேஜ்லேயே ஒரு ஃப்ரீ டீ ஒரு காஃபி ப்ளஸ் பஜ்ஜி வரும். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் போன இடம் தாங்க பேம்பூ ராஃப்டிங். பேம்பூ ராஃப்டிங்குமே பேக்கேஜில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு அந்த ராஃப்டிங் போட்டில் ஒரு வியூ என்ஜாய் பண்ணிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலாம்.
எக்ஸலண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இந்த பேம்பூ ராஃப்டிங்ல போனப்போ. ஜஸ்ட் அவுட் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லலாம், அவ்வளோ அழகா இருந்தது. சேஃப்டி ஜாக்கெட்ஸோட தான் போனோம். இந்த ராஃப்டிங் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா அப்பப்போ குரோக்கடைலுமே சைட் பண்ணாங்க, பட் எங்களால் எதுவும் பார்க்க முடியல. பட் அந்த ஐலாண்ட் ஓரமா நாங்க எலிஃபென்ட் ஸ்பாட் பண்ணோம். நீங்க ஐலாண்ட் நெஸ்ட்ல ஸ்டே பண்ணிருந்தீங்கன்னா அந்த எலிஃபென்ட் ரொம்ப பக்கமாவே பார்த்துருக்கலாம். ஐலாண்ட் ஸ்டேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது பாத்தீங்கன்னா இந்த ஐலாண்ட்ல தான். நிறைய அனிமல் சம்மர் டைம்ல இந்த ரிவர் ஓரமா உங்களுக்கு தண்ணி குடிக்க வரும். அனிமல் ஸ்பாட்டிங் பொறுத்த வரைக்கும் அது நம்மளோட லக் தாங்க, ஷியர் லக் தான். இன்னைக்கு ஒன்று பார்த்தோம்னா நாளைக்கு அதே இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏர்லி மார்னிங் இல்லைன்னா லேட் ஈவினிங்ல போனோம்னா கொஞ்சம் அனிமல்ஸை நம்மளால ஸ்பாட் பண்ண முடியுது. டே டைம்ல அவ்வளோவா ஸ்பாட் பண்ண முடியறது இல்லை. இந்த சஃபாரியோட அட்வான்டேஜ் என்னன்னா, நீங்க டே லைட்லயும் பார்ப்பீங்க, நைட் லைட்லயும் பார்க்கலாம். நம்ம என்னதான் போகும்போது டே டைமா இருந்தாலும் ரிட்டர்ன் வரும்போது ஃபுல் இருட்டாயிடுங்க. அந்த இருட்டுல தாங்க நாங்க நிறைய அனிமல்ஸ் பார்த்தோம். ஸோ ராஃப்டிங் ஒரு ரைடு முடிச்சதுக்கு அப்புறமா அங்கேயும் திருப்பி சஃபாரி ஜீப் ஏறி நாங்கள் ரிட்டர்ன் வர ஆரம்பிச்சிட்டோம். 4 hours இந்த ரைடுங்கிறதுனால உங்களுக்கு போறதுக்கு 2 hours ஆகும், வரத்துக்கு 2 hours ஆகும். லஞ்சை சாப்பிட்டு கிளம்புன நாங்கள் டின்னர் சாப்பிட்டு தான் ரிட்டர்ன் போனோம். இத்தனைக்கு நாங்கள் இங்கே மே மந்த் தான் போயிருந்தோம், மே எண்டு இருக்கும். ஆனால் கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருந்தது. லைட் ட்ரிசில் வேற, செம்மையாக என்ஜாய் பண்ணோம். இதுதான் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்த ஜீப். அங்கே ட்ரீல ஒரு பிளாக் கலர் ஸ்குரிலுமே ஸ்பாட் பண்ணோம். ஸ்குரில் பார்த்தீங்கன்னா நல்லா புஷ்டியாக புசு புசுன்னு இருந்தது. அங்கேயும் இங்கேயும் மரத்துல நில்கிரி லங்கூர் இருந்தது. மறுபடியும் ஒரு ஸ்டாப், எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ட்ரைபல் டான்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் ஷோ பாக்குறதுக்காக. அங்க லோக்கல் ட்ரைபல் மக்களோட ஏரியால நம்மளுக்கு ஒரு ஹட் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கேலரியில அவங்க டான்ஸ் ஆடுறாங்க, நம்மளும் போய் ஆடலாம். கீழே வந்துட்டு உட்காந்து பாக்குறதுக்கான சேர்ஸ் இருக்கு, நம்ம உட்காந்து அந்த டான்ஸையுமே ரசிச்சுட்டு வரலாம். பிளஸ் அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு உங்க விருப்பப்படி நீங்க ஏதாவது அவங்களுக்கு கொடுக்கறதுனால கொடுக்கலாம். ½ hour பாத்தீங்கன்னா ஒரு நல்ல டான்ஸ் ஷோ. இந்த ஷோ பார்த்துட்டு நாங்கள் கிளம்பும் போதே செம்ம இருட்டு. பஸ்ஸோட சைட்ல பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் லைட் இருக்கு. அனிமல் ஸ்பாட் பண்ணா அந்த ஃபோக்கஸ் லைட் அனிமல்ஸ் மேல இருக்கும், அதை அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். எலிஃபென்ட் கிராஸ் பண்ணும்போது இப்படிதான் இருந்தது. யானையோட இந்த பிளற சவுண்டு கேட்டோன்னே எல்லாருக்குமே அப்படியே ஒரு ஷாக். நல்ல வேலை ஃபோன்ஸ் எல்லாம் கீழே போடாம இருந்தோம். கூட்டமா இருந்ததுனால கொஞ்சம் பயமா தான் இருந்தது. பட் அவங்க பாட்டுக்கு அப்படியே அந்த குழியில இறங்கி போயிட்டாங்க. அடுத்ததா லார்ஜர் பாப்புலேஷன்ல இருக்கிற இன்னொரு அனிமல் என்னன்னு பாத்தீங்கன்னா பைசன். நம்ம தங்கியிருக்க ரூம்ஸ் பக்கத்துலயே பைசன் அப்படியே சுத்திட்டு இருக்கோம். வழியெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கங்க பைசன் கண்ணில் லைட் அடிச்சிட்டு இருந்தது. அது பார்த்தோன்னே தான் அங்க பைசன் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சது. பைசன் மட்டும் சிங்கிளா இருக்கிறது இல்லைங்க, நல்ல கூட்டமா தான் இருக்கு. காட்டெருமை காட்டெருமைன்னு திட்டுவோம், ஆனா அந்த காட்டெருமை இப்பதான் நேர்ல பாக்குறோம். அப்பா செம்ம பவருங்க அதுக்கு. வழக்கம் போல அங்கேயும் இங்கேயுமா நம்ம மான் கூட்டங்கள் இருந்தது. மான் கூட்டமா இருக்கிற இடத்துல நம்ம கொஞ்சம் அப்படியே தேடி பார்த்தோம்னா கண்டிப்பா அங்க டைகர், லைன் இல்லைன்னா சீட்டா இருக்கும். அங்க எங்க பஸ்ல வந்த ரேஞ்சர் எங்களுக்கு முன்னாடி போகும்போது எடுத்த நிறைய வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் காமிச்சாருங்க. அதுல நிறைய டைகர், லைன் எல்லாம் ஸ்பாட் பண்ணிருந்தாங்க, அந்த பிக்ஸுமே இருந்தது. பட் நாங்க போனப்போ லக்கிலி நாங்க சீட்டா ஸ்பாட் பண்ணோம். நீங்க ட்ரீ ஹவுஸ்ல எல்லாம் ஸ்டே பண்ணீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பைசன் உங்க ஹவுஸ் பக்கத்துல சுத்திட்டு இருக்குங்க. அதனாலதான் கூட ஒரு ரேஞ்சர் இருக்காரு. இந்த ஸ்டேவோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவங்களோட வெப்சைட்ல வரும். எல்லாமே பர்ஃபெக்ட்ங்க. அங்க போனா நம்ம குறையே இல்லாம அனிமல்ஸ் பார்க்கலாம். ஹவுஸ்மே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபுட் சொல்லவே வேண்டாம், ரொம்ப 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 டேஸ்டி, ரொம்ப ரொம்ப அமேசிங்காகவும் ஃபில்லிங்காகவும் இருந்தது. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் குறையே இல்லை. நிறைய வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் இருக்கும். நான்வெஜ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைன்னா 2 தான் இருக்கும். சஃபாரி மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டே பேக்கேஜ்ல மார்னிங் ட்ரெக்குமே உங்களுக்கு இருக்கு. ஸோ நம்மளோட அந்த கம்ப்ளீட் 1 டேவை பேக்டாக வச்சிருப்பாங்க. பேக்கேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு லஞ்ச், டின்னர், பிரேக்ஃபாஸ்ட் வந்துடும். இப்போ இந்த லைட் அப்படியே ஃபாலோ பண்ணி பாருங்க, நீங்கள் சீட்டா பார்க்கலாம். இந்த சீட்டா நாங்கள் ஸ்பாட் பண்ணது நம்ம ஸ்டே பண்ண டென்ட்லேருந்து ஒரு 3 to 5 minutes தான் இருக்கும். உள்ளே வந்த உடனே டின்னர் ரெடியாக இருந்தது. நம்மளோட போஜனாலயா போயிட்டு நல்லா டின்னர் சாப்பிட்டோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் அலாரம் இப்படி தான் இருந்தது. இவ்வளோ அழகான நேச்சுரல் அலாம் அடிக்கும் போது எப்படிங்க தூங்குறது?
மார்னிங் அப்படியே எழுந்து இந்த டீர்லாம் பார்த்துட்டு இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா ட்ரெக்குக்கு நாங்கள் கிளம்பிட்டோம். ட்ரெக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸ் டு 1 hour ட்ரெக். காலையில் 7 மணிக்கு ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களை 8-8:30 கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். நடக்கும்போது நல்லா பசிக்கும் இல்லையா, அதனால சூப்பராகவே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். போன இடத்துல பார்த்தீங்கன்னா புலி பொறான மரம், அதுக்கப்புறமா 2 மரம் சேர்ந்து ஒரே மரம், இந்த மாதிரி கரடியோட ஃபுட் பிரிண்ட்ஸ், எலிஃபென்ட்டோட பூப் எல்லாமே இருந்தது. அங்கே மொத்தமாக டென்ட்டில் ஸ்டே பண்ணவங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க எல்லாமே ட்ரெக்கிங்க்கு வரலாம். ஸோ குரூப்பாக தான் ட்ரெக்கிங்க்கு போவோம், கூட ஒரு ரேஞ்சர் வருவார். ட்ரெக்கிங் போகிற வழியில் நாங்கள் டீர் மட்டும் தான் ஸ்பாட் பண்ணோம். நல்ல ஒரு வண்டர்ஃபுல்லான ஃப்ரெஷ் ஏர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லணும். இதே மாதிரியே நாங்கள் ஃபாரஸ்ட் ஜவாது மலையில் பண்ணியிருந்தப்போ அங்கேயுமே மார்னிங் ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. மலை ஏறுற மாதிரி இருக்குங்கிறதுனால உங்களால் நடக்க முடியும்னா நீங்கள் இந்த ட்ரெக்கிங் கண்டிப்பாக போங்க. ஸோ இந்த இடத்துல தாங்க நெட்டி சீட்டா ஸ்பாட் பண்ணோம். அப்படியே நடந்து ரிட்டர்ன் நம்ம ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷன் அப் பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிக்கலாம். மார்னிங் 10 o'clock செக் அவுட் பண்ணோம். விதவிதமான பேர்ட்ஸுமே அங்கே நம்மளால ஸ்பாட் பண்ண முடியுது. ஆன் அ ஹோல் சொல்லணும்னா வர்த் ஃபார் த மணி தட் யூ பே. சூப்பர்பான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸ்லாட் கிடச்சா கண்டிப்பாக ஒரு தடவை போயிட்டு வாங்க. நானுமே ஐலாண்ட் ஸ்டே ஏதாவது ட்ரை பண்ணேன்னா உங்களுக்கு மறுபடியும் வீடியோ போடுறேன். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா நாங்கள் பொள்ளாச்சி வழியாக வந்ததுனால மாசாணியம்மன் கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு தான் கோயம்புத்தூருக்கு திருப்பி வந்தோம். மெமரிஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க லைஃப்பில் நம்ம கூடவே இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ராவல் பண்ணுங்க, மனசுக்கு பிடிச்சதை செஞ்சு பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹேவ் அ கிரேட் டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.